மட்டும் இல்ல, எம்ஜிஆர் வந்து பார்க்கல, எல்லாரும் வந்து அவரை வந்து பார்க்கிறார்கள், நலம் விசாரிக்கிறார்கள். தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், கலைஞர்கள், திரைக்கலைஞர்கள் எல்லாம் பேப்பர்ல வந்துகிட்டே இருக்குது. கலைவாணர் அந்த பேப்பர்லாம் படிக்கிறார். ராமச்சந்திரனை வர சொல்லு என்று ஒருவர் சொல்லி விடுறார். சில செய்திகள் நமக்கு அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நான் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கிறேன். எம்ஜிஆர்கிட்ட போய் உங்களை கலைவாணர் ஆஸ்பத்திரியில் வந்து தன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு, வாங்க என்று தகவல் சொன்னார்கள். எம்ஜிஆருக்கு குழப்பம். இந்த ஆஸ்பத்திரியில் ஒரு பேஷண்ட் என்னை வந்து பாருன்னு சொல்லுவானா, நம்ம தானே போய் பார்ப்போம், ஏன் அண்ணன் இப்படி வர சொல்றாருன்னு போனார். என்னண்ணே? இல்ல ராமச்சந்திரா, எல்லா பேரும் வந்து பார்க்கறான், நீ ஒருத்தன் தான் வந்து பார்க்கல. அதனால ஒருவேளை நாளைக்கு பேப்பர்ல உனக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனை ஆகி போச்சு, உனக்கு எனக்கு ஏதோ ஒரு சண்டை சச்சரவுன்னு சொல்லி ஒரு சிண்டை முடிஞ்சு விட்டுருவாங்கப்பா பேப்பர்காரன், அதனாலதான் உன்னை வர சொன்னேன். நாளைக்கு பேப்பர்ல நீ வந்து பார்த்தேன்னு செய்தி வந்துடும், சரியா போகுண்டா, உன் பேர் கெடாதுடா. எம்ஜிஆர் பேர் கெட்டக்கூடாதுன்னு வர சொல்றாரு. ஆனா அவர் எப்படி ஆளு? அவர் இவர் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கிறவர். சொன்னார், அண்ணன் இங்க பாருங்க, நான் வந்து பாக்குறேன்னு வந்தேன், பாருங்க ஆஸ்பத்திரி வாசல்ல எங்க பார்த்தாலும் கூட்டம், நான் வந்து அவங்க மருத்துவம் உங்களுக்கு செய்யக்கூடிய மருத்துவ உதவிகள் கெட்டு போகும்னே, என்னைய வேடிக்கை பார்க்கறதுக்கு பாருங்க, நர்ஸ்ல இருந்து எல்லாருமே நிக்கிறாங்க, உங்களுக்கு மருத்துவம் கெடுது, உங்க வைத்தியம் கெட்டு போய்விடக் கூடாது அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல தானே நான் உங்களை வந்து பார்க்கல. ஆனால் உங்கள் மேல நான் கவலைப்பட்டுட்டு தான் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், இது எப்படி இருக்காரு அண்ணன், எப்படி இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனால் நான் நேரில் வந்து பார்த்தால் இந்த கூட்டத்தை சமாளிக்க முடியாது, உங்களுக்கு வைத்தியம் கெட்டு போகும், நடக்கிற வைத்தியத்தை கெடுக்க கூடாதுன்னு சொல்லி தானே நான் இருந்தேன். அவர்